இவர் தான் எங்கள் ஓனர். இவரே எல்லா வேலையும் செஞ்சிருவார். இவருக்கு நம்ம கூட வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு பிடிச்சிட்டு வந்தால் மட்டுமே போதும். இவர் எங்கள் சின்ன ஓனர். போட்டோ பேக்ரவுண்ட் பயங்கர அவரு என் மிஸ்டேக்காலே இப்படி பண்ணடா. நீங்க சொல்லுவதெல்லாம் உண்மை மாதிரி நீங்க பேசுவதெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ எந்த இடத்துல வேலை செய்யறோம்னா திருநாங்கப்பட்டி கால்நடை ஹாஸ்பிட்டல். மொத்தம் 6 பைப்பு. மொத்தம் 6 பைப்பு இதில் கட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தம்பி நீங்கள் அட்டன் நான் அதுக்குள்ளார பண்ணிடுறோம். குறுக்காது வரும். அது 2 2 4 உள்ளார 4 2 இன்ச்சு கொடுங்க போதும். 2 இன்ச்சுக்கா 4 இன்ச்சு கொடுத்துக்கலாம். 2 இன்ச்சு போதும். நான் 3 கொடுத்துக்கலாம். அங்கே இடம் வேணுஞ்சோ, இட வசதி வேணும். இடம் இருக்காது தம்பி. ஏன்னு தானே இப்படி சுத்த வசதி தானே வைக்கிறோம். இப்படி இருக்கிற மாதிரி அப்படியே தூக்கி நேரம் வைக்கிறது. தம்பி இப்படி தொட்டி இப்படியே வைக்கிறது. அப்படிதான் வைக்கிறேன். ஓகேவா? அப்போ செவுரு பார்த்தீங்கன்னா செவுருலேருந்து இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சா அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன தம்பி செவுரு அண்ணா நடக்கிற கேப்பா அவ்வளோதான். சென்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே இருக்குது. சென்டரில் அந்த SS கைப்பிடி வச்சுருக்குறாங்கல்ல. சரி இது எத்தனை இன்ச்சு? அது 2.5 அது 2.5 அதுவே 5 இன்ச்சு வந்துடும். 2 இன்ச்சு மட்டும் வைங்க. 3 இன்ச்சாவது வச்சுக்குவேன். கரெக்டாக இருக்கும். சரி போடுங்க. அண்ணா அகல எவ்வளோ இருக்குது? நடந்து போயிட்டு வரதுக்கு நடந்து போயிட்டு வரதுக்குலாம் இடம் இருக்குது. ஓரளவுக்கு பெருசாச்சு. அப்போதான் வளைஞ்சு கொடுக்காது. அது ஸ்டிப்னர் நிற்கணுமில்ல அதில் செவுத்தில். அதுக்கு சொல்கிறேன். சரி வைங்க பார்த்துக்கலாம். இப்போ எப்படி 2 செவுத்துக்குள்ளார சென்ட்ரா சொல்லி செவுரு மேலே சன்சைட் மேலே வைக்குது. நீங்கள் சன்சைடு கீழே நினச்சிங்களா? 2 இன்ச்சு வேணும். 2 இன்ச்சு வைங்க போதும். 2 இன்ச்சா? ஒன்றை தவிர எவனும் வரல. எந்த டைமில் போடணும்? எந்த டைமில் போடணும்? இது என்னது? அப்படின்னா வீடியோ குவாலிட்டி இருக்காது.